தமிழகத்தை உலுக்கி வரக்கூடிய இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அங்கே தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்து வருகின்றன. தற்போது ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 39ஆக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வருகிறது. நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார். தேவநாதன், மேலும் மேலும் இது போன்ற சோகமான செய்திகள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்போ 39ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்போ சமீபத்தில் நேர்ந்த மரணங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள்? தேவநாதன். கருணாபுரம் அந்த கள்ளச்சாராய சாவு பார்த்தோம்னா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நேற்று காலை 4 பேராக துவங்கிய இந்த உயிரிழப்பானது தொடர்ந்து உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த கருணாபுரத்தை சேர்ந்தவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும். அதாவது இந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த 104 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை என இவர்கள் ஆங்காங்கே அனுமதிக்கப்பட்ட நிலையில உயிரிழப்பானது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில 23 பேர் உயிரிழந்த நிலையில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 9 பேரும் என இதுவரைக்கும் இந்த உயிரிழப்பானது 39 தொற்றிருக்கு. இருந்தாலும் மேலும் இந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு இருக்கு. அந்த தொடர் சிகிச்சையில பலருடைய நிலைமை நல்ல நிலைக்கு வந்திருக்கிறதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்ததோட இப்ப மாலையில பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகளுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ரைட். மேலும் இன்னொரு செய்தி இது போல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்க முடியும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடல்நிலை தேறி அவங்க குணமாகி வெளியே வரணும். மேலும் ஒரு மரண செய்தி வேண்டாம் அப்படிங்கிறது தான் அனைவருடைய பார்வையாக இருக்க முடியும். 39ஆக தற்போது பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரங்கள் வழங்கியதை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.